தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கள்ள ஓட்டு போட்ட பாஜக பிரமுகர் கைது. கள்ள ஓட்டு போட்ட பாஜக பிரமுகர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 புதுச்சேரி மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அந்த சட்டசபை தேர்தலில் கள்ள ஓட்டு போட்ட பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் பாஜக பிரமுகர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டதாக செய்திகள் வந்தன. தேர்தல் ஆணையம் அவரை பிடித்து விசாரித்தது. அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பிரசாத் என்பவர் தெரிய வந்தது. நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இவர் திருக்கனூர் வந்து கள்ள ஓட்டு போட்டார். கையுங்களவுமாக பிடிபட்டார். இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜகவுக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போட்டதை ஒத்துக்கொண்டார். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுகிறார்கள். ஒரு மக்கள் பிரதிநிதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓட்டு போடுவார்கள், விருப்பம் இல்லாவிட்டால் ஓட்டு போட மாட்டார்கள். வாக்களிப்பது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அவரது வாக்குகளை திருடி கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவது ஜனநாயகத்துக்கு நேர்மாறானது. ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவது. ஆக தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். தேர்தல் நடுநிலையோடு நடைபெற வேண்டும். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கள்ள ஓட்டு போடும் முயற்சியில் தமிழ்நாட்டிலும் ஈடுபடும். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலும் பாஜக கள்ள ஓட்டு போட அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறது. திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஆகியவையும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு கள்ள ஓட்டு போடுவது கைவந்த கலை. ஆக கள்ள ஓட்டு போடுவதை இந்திய தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் சுதந்திரமாக நடக்க வழிவகை செய்ய வேண்டும்.